இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கு அப்ப விஜய்க்கு போறது அப்படின்னா எந்த கட்சியுடைய வாக்கு வங்கி சரிவை சந்திக்க போறது? திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கி சரிவை சந்திக்க போறது அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ திருமாவளவன் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலித் சமுதாய மக்களுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதிக அளவு விஜய் பின்னாடி இருக்காங்க. இதை அடிப்படையாக வச்சுதான் திருமாவளவன் செல்லக்கூடிய மேடைகள்லாம் முழங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நடிகர்கள் பின்னாடி செல்லக்கூடிய இளைஞர்கள் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ நடிகர்கள் பின்னாடி செல்லக்கூடிய இளைஞர்கள் தேவை கிடையாது அப்படின்னா அப்போ சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு சதவீதம் குறைய போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கள் பெருமளவு அதிமுக பாஜகவை தாண்டி பாஜகவுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய ஓட்டு கிடையாது, அதிமுகவுக்கு குறைந்த அளவு தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அப்போ விஜயை வந்து இந்த தேர்தலில் சாதாரணமாக நாம கணக்கிட முடியாது. விஜய் தனித்து போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படும்.